சக்தி ட்ரஸ்ட் நடத்தக்கூடிய இந்த நிறைவு விழா பங்கேற்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்ற ஒரு மொழியை மாற்றி அமைக்க இந்த சக்தி ட்ரஸ்ட் எடுத்த பெரும் முயற்சிக்கு இந்த விழா ஒரு முத்தாய்ப்பாக அமைகிறது. ஏனென்றால் கடந்த 80 நாட்களாக ஒரு 38 பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கிய பெருமை இந்த சக்தி ட்ரஸ்ட் நிர்வாகிகள் அனைவருக்கும் சேரும் என்பதில் எனக்கு துளி கூட ஐயமில்லை. இந்த நிகழ்வில் நான் குறிப்பிட்டது போல இந்த 38 பயனாளிகளும் தான் பெற்ற பயிற்சியை முன்னெடுத்து சென்று தன் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார்களேனால் அது இந்த சக்தி ட்ரஸ்டை சேர்ந்த ஜோதி அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் பெருமையும் மிகுந்த மன நிம்மதியையும் அளிக்கும் என்பதில் எனக்கு துளியும் ஐயமில்லை. அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து மக்களையும் என் மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் திவ்ய பானு. எனக்கு பெடல் கூட போட தெரியாது. நோட்டீஸ் மூலியமா தான் நாங்கள் வந்தோம். இங்க வந்து தையல் நல்லா கத்துக்கிட்டேன். எங்களுக்கு சொல்லி கொடுத்த டீச்சருக்கும் நன்றி, கரூர் வைசியா பேங்குக்கும் நன்றி, சக்தி ட்ரஸ்ட்டுக்கும் நன்றி. என் பேர் பாண்டி பிரியதர்ஷினி. நான் தேவரப்பன்பட்டியில இருந்து வாரேன். இங்க ஃப்ரீயா தையல் கிளாஸ் சொல்லி தராங்கன்னு கேள்விப்பட்டு வந்து எனக்கு இங்க வர்றதுக்கு முன்னாடி எதுவும் தைக்க தெரியாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் கர்ச்சீஃப்ல இருந்து சுடிதார் வரைய பழகிருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்த கரூர் வைசியா பேங்குக்கும் சக்தி ட்ரஸ்ட்டுக்கும் மிக்க நன்றி. ஹாய், குட் ஆஃப்டர்நூன். என் பேர் லாவண்யா. நான் பிஎஸ்சி சுவாலஜி முடிச்சிருக்கேன். இத்தனை நாள் வீட்டிலே தான் இருந்தேன். எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. இப்போ தான் நான் முறையாக விட்டு வெளியே வர்றேன் தையல் கிளாஸ் கற்றுக்கணுன்றதுக்காக. ஆனால் ஃபஸ்ட் டைம் வரும்போது எனக்கு தையல் கற்றுக்கணும் அப்படின்ற எண்ணத்துலலாம் வரல. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் சரி கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வமே வந்துச்சு. நீங்கள் தையல் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்கும் தையல் கலைங்கிறது ஒரு ரொம்ப முக்கியம் அப்படின்னு முதற்கொண்டு தெரிஞ்சுக்கிட்டேன். எங்களுக்கு சொல்லித்தர மேமே வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக நாங்கள் என்ன டவுட் கேட்டாலும் எங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாங்க. நல்லா சிரிச்சுட்டு எந்த ஒரு கோபமும் இல்லாமல் நல்லா சொல்லித்தராங்க. இந்த மாதிரி ஒரு மேம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு சக்தி ஜோதி மேமுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். அப்புறம் வந்துட்டு எனக்கு தையல் பற்றி சுத்தமாக எதுவுமே தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் பிடிச்சி அடிக்கிறது எல்லாமே கற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போ வந்து ப்ளவுஸ் அடிக்கிற அளவுக்கு வந்துட்டோம். நான் ஒரு இல்லத்தரசி தான். எனக்கு வந்து தையல் பழகணும்னு ரொம்ப ஆசை. பழகிறதுக்கு நம்மளுக்கு வீட்டில் வேலை இதுகளை பார்த்துட்டே இது வேணும், வேலையை செய்ய முடியல. அப்போ பக்கத்தில் வந்து இப்போ ஃப்ரீ கோர்ஸ் சொல்லித்தராங்கன்னு சொன்னாங்க. வந்து எல்லாமே கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து சுடிதாரு, ஜாக்கெட்டு எல்லாமே நல்லா கற்றுக் கொடுத்தாங்க. கற்றுக் கொடுக்க டீச்சரும் எவ்வளோ டைம் கேட்டாலும் பொறுமையாக கற்றுக் கொடுத்தாங்க. சக்தி ட்ரஸ்ட் மூலமாக தையல் கிளாஸ் சொல்லி கொடுக்குறதா நான் கேள்விப்பட்டு இங்கே வந்திருந்தோம். இங்கே வந்ததில் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என் பேர் சித்ரா. சக்தி ட்ரஸ்ட்டில் ஃப்ரீயாக டெய்லரிங் கிளாஸ் கற்றுத்தரான்னு கேள்விப்பட்டு வந்தேன். இப்போ வரைக்கும் நான் வந்து சுடிதார் வரைக்கும் தைச்சு பழகிட்டேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சக்தி ட்ரஸ்ட்டுக்கும் கேவி பேங்க்கும் ரொம்ப நன்றி. எனக்கு தையல்னா ரொம்ப பிடிக்கும். நான் ஐஎம்லேயத்தில் சக்தி டெஸ்ட் மூலயமா ஃப்ரீயாக சொல்லித்தரனால நான் வந்து சேர்ந்தேன். சொல்லிக் கொடுக்கவங்க நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ப்ளவுஸ் வரையும் நாங்கள் நல்லா தைச்சிட்டோம். ஐ எம் திலகதி. ஐ எம் வெரி ஹாப்பி டு இந்த டெய்லரிங் கிளாஸ். எனக்கு வந்து டெய்லர் கிளாஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கைத்தொழில் ஒன்று கற்றுக்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க. எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. இங்கே வந்ததுலேருந்து கர்ச்சீஃப்லேருந்து ப்ளவுஸ் வரைக்கும் வந்து என்னால் அடிக்க தெரியுது, டெய்லரிங் பண்ண தெரியுது. இதிலேருந்து நான் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கிளாத் வந்து ஸ்டிச் பண்ண தெரியுது. என் பேர் ஹேமலதா. நான் பட்டியம்பட்டியிலேருந்து வரேன். நான் நோட்டீஸ் பார்த்தேன். இங்கே சக்தி ட்ரெஸ்லேருந்து இலவசமாக தையல் பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்கன்னு படித்து பார்த்தேன். அதில் வந்து எனக்கு வந்து பெடல் போட தெரியாது. சுடிதார்லேருந்து ப்ளவுஸ்லேருந்து கற்றுக்கிட்டுக்கிட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நாகேஸ்வரி. நான் வந்து இங்கே சக்தி ட்ரஸ்ட்டில் வந்து இலவசமாக தையல் சொல்லித்தரேன்னு சொன்னாங்க. அதனால் இங்கே நான் வந்து தையல் கிளாஸுக்கு வந்தேன். எனக்கு வந்து தையல் தெரியாது. இப்போ இங்கே வந்ததுலேருந்து தான் ஜாக்கெட்டு, சுடிதார், ப்ளவுஸ் எல்லாம் தைச்சு பழகிட்டேன். இந்த வாய்ப்பு கொடுத்த கரூர் வைசியா பேங்க்கும் சக்தி ட்ரஸ்ட்டுக்கும் நன்றி. என் பேர் முத்துலட்சுமி. கணேசபுரத்துல இருந்து வர்றேன். சக்தி ட்ரஸ்ட் மூலியமா
ஃப்ரீயாக தையல் கிளாஸ் சொல்லி தரதா நோட்டீஸ் பார்த்து வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் கர்ஷீப்லேருந்து ப்ளவுஸ் எல்லாம் தைச்சு பழகிட்டோம். பேர் தேவி பாலா. ஃப்ரீயாக டெய்லரிங் கிளாஸ் சொல்லி தராங்கன்னு இங்கே வந்து சேர்ந்தேன். எனக்கு மிஷினை பற்றி எதுவுமே தெரியாது. இங்கே வந்த பின்னாடி தான் மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணுன்றது கற்றுக்கிட்டேன். என் பேர் ஆனந்தி. இங்கே இலவசமாக தையல் பயிற்சி சொல்லி கொடுக்க கேள்விப்பட்டு இங்கே வந்தேன். தையலும் பழகிக்கிட்டேன். சுடிதார் வரைக்கும் சொல்லி கொடுத்தாங்க. இதை சொல்லி கொடுத்த கரூர் வைசிய பேங்க்குக்கும் சத்யசோதி மேமுக்கும் நன்றி. என் பேர் சங்கவி. தையல் கற்றுக்கணும்னு ஆசை. ப்ளவுஸ்லேருந்து எல்லாமே இப்போ தைக்க தெரியுது. இந்த ப்ராஜெக்ட் கொடுத்த கேவிபி பேங்க்கும் இந்த சக்தி அறக்கட்டளைக்கும் ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கரூர் வைசியா வங்கியினுடைய சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் மூலமாக தையல் மற்றும் ஆயத்த ஆடை பயிற்சி இன்றைக்கு நிறைவு விழா. இந்த பயிற்சியில் கிட்டத்தட்ட 30 பேர் ஒரு முறையாக தையல் பயிற்சியை கற்று முடிச்சிருக்கிறாங்க. இது பெண்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை நம்பிக்கையை தரக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில் ஒரு நல்ல பயிற்சி கிராமப்புறத்தில் வீட்டில் இருந்தபடியே பெண்கள் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு நம்பிக்கையை கொடுத்ததற்காக கரூர் வைசியா வங்கிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.